வந்து அந்த பையனை கூட்டின்னு போயிட்டு தனியாக பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே கரெக்டாக காவேரி என்ன பண்ணுறாங்க, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து விட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் வந்தால் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து எங்கள் வீட்டிலே மிரட்டுவியா, அந்தளவு உனக்கு தைரியமாடா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய்ட்டு அடிக்க பார்க்குறாரு. உடனே அந்த பையன் வந்து ரொம்ப பயந்துடுறாரு. அண்ணா அடிக்காதீங்கண்ணா, ஏதோ அவன் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுண்ணா, அவள் வேணாம்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறாண்ணா, அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணிட்டேண்ணா, மற்றபடியெல்லாம் நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேண்ணா, இன்டர்நெட்லலாம் போட மாட்டேன். நீ யாரா நெட்டில் போட, எந்த பொண்ணை பற்றி யாரும் போட முடியாது. இப்போது உனக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோன் காலு நான் பண்ணேன்னா போதும், உன்னை அப்படியே குண்டு கட்ட கூட்டின்னு போயிடுவாங்க ஸ்டேஷனுக்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டாருன்னா அப்படிலாம் பண்ணிடாதீங்கண்ணா, என்ன எல்லாருக்கும் அசிங்கத்துக்கு பயந்துக்குன்னு இந்த பொம்பளைங்க எல்லாரும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறியா? எங்கள் வீட்டு பொண்ணுங்கள்லாம் அப்படி இல்லைடா, எங்கள் வீட்டு பொண்ணுங்க என்றைக்குமே வீரமானவங்க, அவங்க உடனே உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. என்ன நினச்சிட்ருக்க, இவங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் உன்னை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு வந்து பார்த்தல, எங்கள் வீட்டு பொண்ணுங்க ஒருத்தவங்க எப்படி உன்னை அடிக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விட்டக்கட்டை, அதில் அடி வாங்கியிருந்தேன்னா முடிஞ்சிருக்கோம் உன் கதை, போனால் பொதுவான காப்பாற்றி உள்ளே கூட்டின்னு வந்திருக்கேன், அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. ஐயோ அண்ணன் என்னை அடிச்சிடாதீங்கண்ணா, என் உடம்பு தாங்காத தெரியுதுல, எவ்வளோ தைரியமாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருப்ப, உனக்கு அவ்வளோ திபுராடா, உனக்காக அந்த பொண்ணு மாட்டி விடாமல் இருக்கா, எதுக்காக மாட்டி விடாமல் இருக்கா, உன் ஸ்டடீஸ் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை மேனேஜ்மெண்ட்டில் மாட்டி விடாமல் இருக்கா, இந்த பிள்ளைங்களாம் உனக்கு பயந்துன்னு வந்து மாட்டி விடாமல் இருக்கா நினச்சிட்டியா, உனக்காக நல்லது பண்ணியிருக்கா, உன் கூட பழகணுமே ஃப்ரெண்டாக நினச்சிருக்கா, ஆனால் அந்த பொண்ணை நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, அந்தளவு இருக்குச்சா உனக்கு அப்படின்னோடனே, ஒரு நல்ல பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாதுடா உனக்கு, ஒரு பொண்ணு விருப்பம் இல்லைனா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா நீ அப்படின்னு, சாரி நான் என்னை மன்னிச்சிடுனேன் அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நம்மளை ஃபோனை கொடுறேன் அப்படின்னு ஃபோனை வாங்குறாங்க. நான் காஸ்ட்லி ஃபோன்னா நீ செஞ்ச தப்பு அப்படி இல்லை, வேறு ஃபோன் வாங்கிக்கோ, இந்த ஃபோன் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் ஒன்றும் தெரியாத மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருக்க, திரும்பி பார்க்காம. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டையும் நடந்துக்கூடாது, ஏதாவது பொண்ணுக்கிட்டே நடந்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நொடி நீ ஜெயிலில் கம்பி என்ன வேண்டியது இருக்கும் அப்படின்னோடனே, அண்ணன் அப்படிலாம் பண்ணிடாதீங்கண்ணே, சரி நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன், மன்னிப்பு கேட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா காவேரி விட்டு கேட்குறது விஜய் கவனிச்சிடா, ஓ மேடம் இவ்வளோ நேரம் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, காவேரி ஒன்றும் தெரியாமல் அப்படி இருக்காங்க. வெளியே கூப்பிட்டு வராங்க. வெளியே கூப்பிட்டு வந்து எல்லாக்கிட்டையும் வந்து தம்பி இப்போ மன்னிப்பு கேட்பாரு, கவலையே படாதீங்க, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சுருக்கான்ல அந்த ஃபோட்டோவே நான் வாங்கிட்டதோ ஃபோன் அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. மாமா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, நர்மதா வந்து அப்படியே வந்து கிட்ட வந்துடுறாங்க, கட்டிக்கிறாங்க கையை. உடனே வந்து ஒன்றும் இல்லை நர்மதா, சரியாயிடுச்சு, இப்போது உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சாரி கேட்பான், கவலைப்படாதனோடனே, சாரி நர்மதா, இனிமேட்டு உன் பேச்சுக்கே நான் வரமாட்டேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் பார்த்தாது, இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கிட்டும் நடந்துக்கக்கூடாது, சரிதா அப்படின்னோடனே கங்கா சொன்னோன்னே சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி பார்த்து போ, முக்கியமான விஷயம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு விஜய் அனுப்புகிறாரு. இதெல்லாம் கேட்டு காவேரி அப்படி யோசிக்கிறாங்க. வெளியே வந்து இப்படி பேசிட்டு உள்ளே வந்து பயங்கர ரவுடியாக இருக்காரு, என்னோட பெரிய ரவுடியாக இருப்பார் போட்டிருக்கே, பயங்கரமான ஆளாக தான் இருக்கார், இவ்வளோ நாள் இவரை பற்றி நான் வேறு மாதிரி சாஃப்டான ஆள்னு நினச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி பண்ணுறாரு இவர், பயங்கரமான ஆளாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன தம்பி சொன்னீங்க அப்படின்னா, உண்மையை சொன்னாங்க சொல்லி அந்த பையனுக்கு பொறுமையாக புரிய வச்சு, அந்த பையன் நல்ல பையனா பொறுமையாக கேட்டுக்கிட்டான், ஏதோ தப்பு பண்ணிட்டா விடுங்க அப்படின்னு நீங்கள் பொறுமையாக பேசுனீங்க, கேட்டுட்டு நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. விடுங்க சிஸ்டர் அப்படின்னோடனே அப்படியே வந்து நர்மதா வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. நர்மதா அழவே கூடாது, போல்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போல்டாக வந்து ஹேண்டில் பண்ணோம், புரியுதா அப்படின்னோடனே அப்படியே மெய்மறந்து பார்க்குறாங்க காவேரி விஜய் அப்படியே சந்தோஷமாக.